ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிதி நிதி சேனல். சமையல் எப்படி சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பண்ணுறது அப்படின்றத நான் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனலை கண்டினியூவாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான திருநெல்வேலி ஹல்வா. திருநெல்வேலி ஹல்வாக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1.5 கப்பு மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவை நல்லா சப்பாத்தி மாவு போல் ஃபஸ்ட்டு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவுமே உப்பு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். அப்படியே ஜஸ்ட்டு தண்ணியை கலந்து நீங்கள் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு வச்சுருங்க. இதில் இந்த சப்பாத்தி மாவு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஓவர் நைட்டு ஊற வச்சுருங்க. மினிமம் ஒரு 6 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்போ தான் இந்த மாவில் உள்ள பாலெல்லாம் நம்மளுக்கு வெளியே வரும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. நான் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா பிழிஞ்சிட்டு இந்த பால் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. இந்த சக்கையெல்லாம் எடுத்துடணும். அதுக்கு ஒரு ஃபில்ட்ரு வச்சு நீங்கள் வடிகட்டிக்கோங்க. நல்லா வடிகட்டிடுங்க. அப்படியே நீங்கள் இதை விட சிம்பிளாக பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒயிட் துணியில் இந்த மாவு போட்டு அதெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எல்லா சக்கையுமே அந்த ஒயிட் துணியில் வந்துடும். நல்ல சுத்தமான பால் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பால் வச்சு நம்ம கோதுமை ஹல்வா பண்ணாதான் இது திருநெல்வேலி ஹல்வா அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். நார்மலாக கோதுமை மாவு வச்சு நிறைய பேர் பண்ணுறாங்க. நான் கோதுமை மாவை வச்சு அப்படியே பண்ணுனா உங்களுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. இந்த மாதிரி பண்ணினா தான் அந்த டேஸ்ட்டு வரும், கண்டிப்பாக வரும். இப்போ பாருங்கள், இந்த பாலை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த அடுப்பில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விடும்போது நம்ம ரொம்ப நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட விடக்கூடாது. விடாமல் இந்த மாதிரி ஒரே சைடாக நீங்கள் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் இது நல்லா வரும். இந்த பால் நல்லா கொதிச்சு இப்படி நல்லா திக்காக வரும். இதை விட இன்னும் திக்காக எவ்வளோ திக்காக வருமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அல்வாவோட டெக்ஸ்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு. இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை ஒரு 4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1.5 கப்பு மாவுக்கு 4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரையை மொத்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி விடணும். இப்போ 3 கப்பு அளவு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்து இதில் கிளறி விட்டுக்கலாம். இதில் 1/4 கப் அளவு நெய் உங்களுக்கு தேவைப்படும். எவ்வளோக்கு எவ்வளோ நெய் ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ஒட்டாமல் உங்களுக்கு அல்வாவோட பதம் கரெக்டாக இருக்கும். அதனால் நெய் நல்லா உருக்கியும் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி கெட்டியாகவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த கலருக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு 1/2 கப்பு இல்லாட்டி 6 ஸ்பூன் சர்க்கரையை இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் ஒரு வடைச்சட்டியில் கிண்டிகிட்டே இருங்க. இது நல்லா பாகு பதத்துக்கு வரும். பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இது நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்சர் வரும். கொஞ்சம் நுரையாக பொங்கி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இதை நல்லா கேரமலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் நல்லா பொங்கி வர ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள். அந்த ஸ்டேஜ் நான் கரெக்டாக காட்டுறேன். அந்த ஸ்டேஜில் கரெக்டாக ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், இது நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே இந்த அல்வாவில் கொட்டி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். இது நல்லா சூப்பரான ஒரு டார்க் ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இதை இன்னும் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் இதில் நல்லா மேலே பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா கிண்டணும். லாஸ்ட்டாக முந்திரி பருப்பு நல்லா நெய்யில் வறுத்து ஆட் பண்ணியிருக்கேன் நான். சூப்பரான சுவையான அல்வா
திருநெல்வேலியில் கிடைக்கிற மாதிரியே இதுவும் நம்ம வீட்டிலையே சுலபமாக செய்யலாம். கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் பொறுமையாக பண்ணிங்கன்னா இந்த அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அப்படியே கீழே போட்டிங்கன்னா ஒட்டாமல் வரணும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அல்வாவை சுட சுட சர்வ் பண்ணலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு கெட்டியாக இருந்திருக்கு. சூப்பரான அல்வா வந்து நம்மளுக்கு தயாராகிடுச்சு. நீங்களே இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. இதே மாதிரி கண்டினியூவாக கொடுத்துட்ருங்க. நம்ம வீடியோஸை கண்டினியூவாக பாருங்கள். புதுசாக வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சேனலை கண்டினியூவாக பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.